இல்லை, நான் ஏற்கனவே பல ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நான் பல ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன். பட் வருகின்ற ஆட்சி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. எனவே மக்கள் தான் அதற்கான எஜமானர்கள். பார்க்கலாம், ரிசல்ட் வரட்டும். உண்மையிலே அப்படி ஒரு சூழல் வருகிறதா இல்லையா என்பதை நான் பொறுத்திருந்து தான் பார்க்கிறேன். மத்திய அமைச்சர்கள்லாம் வந்திருக்காங்க, நீங்க அவங்க பார்த்து யாருன்னா பேசுனீங்களா, அவங்க உங்ககிட்ட யாருன்னா பேசினாங்களா, ஏன்னா கூடவே நீங்க இருந்திருக்கீங்க? எல்லாருமே ஈஷா யோகா மையத்திலிருந்து அழைப்பு விடப்பட்டவங்க தான். அந்த வகையில் நாங்கள் அனைவரும் அந்த முதல் வரிசையில் உட்கார்ந்துருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் மரியாதை நிமித்தமாக நம்மளுடைய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே மாதிரி நம்மளுடைய எல் முருகன், என் பக்கத்தில் அமைச்சர் வேலுமணி, பாண்டிச்சேரியிலிருந்து வந்த அமைச்சர்கள் எல்லாருமே நான் பார்த்தேன். எல்லாருமே ஒரு மரியாதை நிமித்தமாக என்கிட்ட பேசினாங்க. நானும் மரியாதை நிமித்தமாக அவங்களிடம் பேசுகிறேன். மருத்துவமனை திறந்து வைக்கிறதுக்காக பிரதமர் தமிழகம் மறந்துடாது. அதாவது தொடர்ச்சியாக இந்த தேர்தல் வரக்கூடிய நேரங்களில் தான் மத்திய பிரதமர் தொடர்ச்சியான தமிழகத்துக்கு வராங்க. மற்ற நேரங்கள் தமிழகத்தை செய்ய மாட்டாங்க. பிரதமர் வர்றது நல்லது தானே, அதனால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தால் நான் முதல்ல வரவேற்போம். அதனால் அவர் வர்றது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் மக்களுக்கு நல்லது நடக்கணும். அதனால் தமிழ்நாடு சிறப்பாக வரணுன்றதான் என்னோட கருத்து. சரிங்களா? நன்றிங்க.